ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் இன்னையோட டெய்லி ரொட்டீன் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது நம்மளோட யூடியூப் சேனலோட 2வது வீடியோ. என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம முகம் தெரிஞ்ச நபர்கள்கிட்ட நம்மளோட கஷ்டங்களையும் நம்ம சந்தித்த அனுபவங்களையும் ஷேர் பண்ணுறதால என்ன கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இல்லை அனுதாபமாக இல்லை இங்கிட்டு நேராக பேசிட்டு அங்கிட்டு போய் காசிப் பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய டிப்ரெஷன்லேருந்து என்னோடய தனிமையிலேருந்து நான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கன்னு கூட சொல்லலாம். அதிலேருந்து நான் என்னை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் இந்த யூடியூப் ஜேர்னி. நான் இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் கிவ் அப் பண்ண விரும்பலை. நான் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாமே வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் 5000க்கு மேலே வந்தது. மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு. திருப்பி நாங்கள் ரீஅப்பீல் பண்ணோம். திருப்பி அது இதாகலை. எனக்கு அவ்வளோவா மொபைல் பற்றி நெட் பற்றி அவ்வளோவா தெரியாதனால என்னால் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய பொண்ணு சொல்லி கொடுத்த வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தான் மொபைலில் தான் நான் இதை கூட ஷூட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு இது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது. அதை நான் என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்க, என்ன பூஸ்டப் பண்ணிக்க என்னெல்லாம் நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அடுத்தடுத்த பதிவுகளை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு முடியலை அப்படின்னோடனே கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பேசிக் ஒன்றுமே தெரியாது எனக்கு யூடியூப் பற்றி. கற்றுக்கிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி என்னால் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னா என்னால் இன்னுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் திருப்பிக்கும் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாம் கற்றுட்டு பண்ணுவாங்க. 1 மாதம் 2 மாதம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. கிவ் அப் பண்ணிடுவாங்க. ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஆனால் எனக்கு அடுத்தடுத்து ஏற்பட்ட, அதாவது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் என்னோடய லைஃப்பில் பல விஷயங்கள் நடந்துச்சு. அது அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருந்தது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொன்று, நான் ரொம்ப வேலைக்கு போய் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ வீட்டில் இருக்கலாம், என்னோடய 2வது குழந்த பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு, ஆனால் வேலைக்கு போனதுனால என்னால் வீட்டில் சும்மாவும் இருக்க முடியல. ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க, எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வேலைக்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் சும்மா இருக்கவே முடியாது. சும்மா இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனால தான் எனக்கு தெரியுது, கண்டிப்பாக எவ்வளோ வேலை இருக்குது. வேலைக்கு போயிட்டால் கூட நம்ம அதை மேனேஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சு கூட எல்லா வேலையும் பண்ணிடலாம். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது எல்லா டைமும் காலையிலேருந்து ஈவினிங் வரை வேலை இருக்கும். ஆனால் நிறைய பேர் என் பசங்களே இப்போ நான் இப்போ வீட்டில் இருக்கறனால சொல்கிறாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்க, இதை பண்ணலாம்ல, வீட்டில் சும்மா தானே இருக்க, இதை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா நானும் முன்ன மாதிரி நினச்சிருக்கேன், இவங்க வீட்டில் தானே இருக்காங்க, ஏன் இதெல்லாம் செஞ்சால் என்ன, இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் என்ன அப்படின்னு நிறைய பேரை நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது வீட்டில் இருக்கிறது எவ்வளோ உண்மையிலே கஷ்டமான வேலை அப்படின்னு. மார்னிங் 6லேருந்து 6 போல் நான் எந்திரிப்பேன். இதே பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுன்னா 5:30 5:40க்கு எந்திரிக்கணும். அதில் இருந்து தொடங்கி ஒரு 11 11:30 12 வரை எனக்கு கண்டினியூஸாக வேலை வந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர்நூன் ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் தான் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு பசங்க வந்துடுவாங்க. அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும், டியூஷன் கூட்டிகிட்டு போகணும், வீட்டு வேலையை செய்யணும், நைட்டுக்கு டிஃபன் பண்ணணும். அப்பா பயங்கரம். ஸோ என்னை போல் உள்ள ஹவுஸ் ஒய்ஃபுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இன்னொன்று நம்மளோட விஷயத்த நம்மளே டைவர்ட் பண்ணிக்கணும். எதுலேயும் போய் நம்ம தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட ஃபோன் பேசி வேறு ஃபோனை பார்த்துட்டு சோஷியல் மீடியாலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பண்ணலாம். இன்னொன்று வந்து வீட்டிலேயே இருந்து இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அதுதான் நமக்கு பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். ஸோ நான் கிவ் அப் பண்ண விரும்பலை. இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை யார் எப்போ பார்த்தாலும் சரி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்க, அடுத்தடுத்த பதிவுகளை நான் என்னெல்லாம் பண்ணுறேன், நான் தனியாக இருக்கிறதுலேருந்து எப்படி நான் வெளியில் வர்றதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொல்கிறது, என்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் மாறலாம். ஆனால் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து கீழே கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ என்றைக்குமே கீழே மட்டும் போகாதீங்க, மேலே தான் நம்ம வரணும், மேலே எந்திரிச்சு வரணும். நம்ம தைரியமாகவும் நம்ம மோட்டிவேட்டாகவும் நம்ம இருக்கும்போது தான் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம எக்ஸாம்பிளாக இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பதிவை பார்த்து யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் ஆனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த பதிவுகளை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் என்னெல்லாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படியெல்லாம் அதை டேக்கிள் பண்ணி வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பேசலாம். ஸோ என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மலீஸ் கிச்சன் நம்மளோட சேனலில் நான் குக்கிங் வீடியோஸும் போடுறேன். ஸோ கண்டிப்பாக அதையும் பார்த்தும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.